Hi, dear children. Welcome back to my channel. Reported speech part 1, 2, 3, questions, notes, practice எல்லாம் செய்து பார்த்துருப்பீங்க. இது part 4. இதில் நாங்கள் requests and commands பார்க்க போகிறோம். Requests தனியாக requests, commandsக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் இல்லை. warnings, orders, advices எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஈஸி வந்து ஷீ பெக் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க். அப்போ நாங்கள் இவ்வளோ நாளும் பார்த்துனாங்க இது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஹெல்ப் வந்து ஹெல்ப்டுன்னு மாறும். ஆனால் இங்கே மாறாது. இங்கே ப்ரோனவுன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேர்பில் சேஞ்ச் வராது. ஆர்டர், ரிக்வெஸ்ட், வார்னிங், அட்வைஸ் எல்லாத்துக்குமே வேர்பை நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதாவது இம்பெரட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது, இதில் கூடுதலாக இம்பெரட்டிவ்ஸும் நெகட்டிவ் இம்பெரட்டிவ்ஸும் தான் வரும் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்சஸ். அப்போ அதைத்தான் நாங்கள் இம்பெரட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து கூடுதலாக இம்பெரட்டிவ்ஸ் தான் வரும். அப்படி வரும்போது நாங்கள் வேர்ப்ஸை எந்த ஃபார்முக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்போ இங்கே நாங்கள் போட போகிற ஒரே ஒரு வேர்ட் டு என்ற ஒன்று தான். ஷீ பெக்ட் மீ டு ஹெல்ப், இந்த இங்கே மீ மாறும். ஹர் வித் இங்கே மையும் மாறும். ஹர் ஹோம்ஒர்க். ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும், வேர்ப் சேஞ்ச் ஆகல. ஒரு வேர்டு இங்கே இன்சர்ட் பண்ணுறோம், டூ ஹண்ட்ரட். அப்போ ஆன்சர் வந்து ஷீ பெக் மீ டு ஹெல்ப் ஹர் வித் ஹர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், த செக்யூரிட்டி ஆஸ்க் மீ ப்ளீஸ் பார்க் யுவர் கார் அவே ஃப்ரம் த ஃபேக்ட்ரி. த செக்யூரிட்டி ஆஸ்க் மீ டு, இங்கே ப்ளீஸ் திரும்ப யூஸ் பண்ண தேவையில்லை. இது ரிக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி இங்கே வேணுமென்னா நாங்கள் த செக்யூரிட்டி ரிக்வெஸ்டட் மீன்னு போடலாம். டு பார்க், அந்த யுவர் வந்து மை ஆகும், away from the factory அப்படியே வரும். ஸோ the security asked me to park my car away from the factory. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது commands. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, the policeman ordered the criminal stand up. The policeman ordered the criminal to stand up. That's all. Very easy one இது. Mother ordered her daughter, don't put the bag on the table. அங்கே இவ்வளோ நேரம் டூ பாவிச்சிட்டாங்க. இங்கே டோன்ட்டுக்கு நாட் டூ யூஸ் பண்ணுவோம். நாட் டூ, டோன்ட்டுக்கு நாட் டூவும், பாசிட்டிவ் இம்பெரட்டிவ்ஸுக்கு டூவும் யூஸ் பண்ணுவோம். மதர் ஆர்டர்ட் ஹர் டாட்டர் நாட் டு புட் த பேக் ஆன் த டேபிள். எக்ஸசைஸுக்கு போவோம். புட் த பாக்ஸ் ஹியர், ஹீ டோல்ட் மீ. இப்போ ஹீ டோல்ட் மீ இங்கே நீங்கள் பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுவீங்க. Don't forget about your mom's birthday. Sarah reminded me. Park your car behind the hotel, please. The porter asked me. Do not hesitate for too long, he told me. Please get in touch with them today, he asked me. These are the practice questions for you. Don't leave your luggage unattended. The policeman warned me. Please drop me at the hotel, he asked the taxi driver. Stop laughing at me, please, she asked me. You mustn't touch the screen, the shop assistant ordered me. Please stay till the next day, Jill begged me. Now let's check the answers. Put the box here, he told me என்றது he told me to put the box there. Here வந்து there ஆமா. Don't forget about your mom's birthday, Sarah reminded me. So Sarah reminded me not to. Don't வந்து இங்க not to என்று மாறும். Not to forget about your என்றது மையா மாறும். So my mom's birthday. Third one பார்த்தீங்கன்னா, park your car behind the hotel, please. The porter asked me. The porter asked me to park your வந்து மையா behind the hotel. Do not hesitate for too long, he told me. He told me do not என்றது not to hesitate for long time, for too long என்று. Please get in touch with them today, he asked me. So he asked me to get in touch with them in that day.
Don't leave your luggage unattended. The policeman warned me. The policeman warned me not to leave my luggage unattended. So don't வந்து not to ஆகிருக்கு. Your வந்து my ஆகிருக்கு. Please drop me at the hotel. He asked the taxi driver. He asked the taxi driver to drop me வந்து him அனுமா at the hotel. Stop laughing at me, please. She asked me. She asked me to stop laughing at her. அப்படிங்க me வந்து her மாறு. You mustn't touch the screen. The shop assistant ordered me. The shop assistant ordered me not to touch the screen. Please stay till the next day. Jill begged me. Jill begged me to stay till the next day. இனி நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணின, அதாவது நாங்கள் இவ்வளோ நாளும் படித்த ஸ்டேட்மெண்ட்ஸ், questions, WH questions, yes or no questions, commands, requests எல்லாம் மிக்ஸ் பண்ணின ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் பார்ப்போம். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், mother told me don't do it. Raveen asked me, I'm leaving tomorrow. Father asked mother, please get me a cup of tea. Kavin said she got married last year. Teacher told us, be quick. The boy asked, can you explain number 4 please? He asked me, where do you live? Kamal said, we went to the cinema and then to a Chinese restaurant. Sita said, I'll come and help you at 12. Someone asked me, what are you doing now? Now let's check the answers. Mother told me, don't do it. Mother ordered me, அல்லது told me ன்னு போடலாம், ordered me ன்னு போடலாம். இங்கே don't வந்து not to ன்னு வரும். அப்போ not to do it. Raveen said, I'm leaving tomorrow. Raveen said that he was leaving the following day. Father asked mother, please get me a cup of tea. Father requested mother to get him a cup of tea. Kavin said she got married last year. Kavin said that she got married the previous year. இதில் had gotum போடலாம், gotum போடலாம், ரெண்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது past tense நாங்கள் past perfectக்கு மாற்றலாம், past tense ஆயும் போடலாம். Teacher told us be quick. Teacher told us to be quick. The boy asked, can you explain number 4 please? The boy asked if I could explain number 4. He asked me, where do you live? He asked me where I lived. Kamal said, we went to the cinema and then to a Chinese restaurant. Kamal said that they had gone to the cinema and then to a Chinese restaurant. Sita said, I will come and help you at 12. Sita said that she would come and help me at 12. Someone asked me, what are you doing now? Someone asked me what I was doing then. ஓகே, இதோட நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்க்கான நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் முடியுது. நாங்கள் இனி வேறு ஒரு கிராமர் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எல்லா இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இவ்வளோத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா அது உங்களோட O level எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for supporting me.